viewers, welcome to Examiner 247 Tamil powered by Beacon White. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேஷனல் அகாடமி ஆஃப் டிஃபென்ஸ் அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான். என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி சார்ந்த, வேலை வாய்ப்பு சார்ந்த, உங்களுக்கு தேவையான அத்தனை பயனுள்ள தகவலையும் ஒரே இடத்துல நாங்கள் தர இருக்கோம். ஸோ கவனமா சேனலை வாட்ச் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் ஆஃப் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனர்ஸ், ஓகேங்களா? ஃபிக்ஸட் டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்துட்டு டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இது வந்து நேஷனல் அகாடமி ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே நடக்கக்கூடிய ட்ரைனிங்கோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிரியேட்டிவாக கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய அது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய அண்ட் இன்டர்வியூ அல்லது இன்ட்ராக்ஷனில் நடக்கக்கூடிய உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வேலை வாய்ப்பு செலெக்ஷன் வந்து அமையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 35 years குள்ள இருக்கணும். அண்ட் ரிசர்வேஷன் ரூல்ஸ் படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபார் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன், மல்டிமீடியா டிசைன், டிஜிட்டல் மீடியா, இல்லை அப்படின்னா அதுக்கு ரெலவெண்டான ரிலேட்டட் ஃபீல்டில் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிகிரி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே? அண்ட் வந்து பார்க்கும்போது வேற என்ன இம்பார்ட்டன்ட் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட பேசிக் பே வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்னு 15 daysக்குள்ளே வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்கள் வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் NADP@org.gov.in அங்கிற அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து கேட்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுடைய NADP வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த NADPலேருந்து வந்திருக்கக்கூடிய வேகன்சி பற்றின வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.